ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த சம்மருக்கு பசங்களுக்கு நல்லா குளு குளுன்னு வாட்டர்மெலன் ரோஸ் மில்க் சர்பத் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இதுக்காக முன்னாடி நாளே பாதாம் பிசினி ஒரு 10 பீஸ் எடுத்து ஊற போட்டிருக்கேன். மறுநாள் காலையில் இருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் சப்ஜா சீடையும் ஊற போட்டிருக்கேன். இதுக்கிடையிலே நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க வாட்டர்மெலன் ஜெல்லியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். வாட்டர்மெலன் ஜெல்லி ரெடி பண்ணுற வீடியோ நேற்றே நான் போட்டிருக்கேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இப்போ 1/2 லிட்டரு ஆவின் பால் தண்ணி ஊற்றாமல் நல்லா திக்காக காய்ச்சிட்டு அதில் 1 கப் அளவுக்கு சக்கரை போட்டு கரைஞ்சவொன்னே கேஸ் ஆஃப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ அதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரோஸ் மில்க் எசன்ஸ் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா சில் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கிளாஸ் டம்ளர் எடுத்து அதில் அசம்பிள் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பாதாம் பிசினி 1 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலன் ஜெல்லி சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா சீடை சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலேயே பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க வாட்டர்மெலன் பீசஸையும் கொஞ்சமாக சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரோஸ் மில்க் எடுத்து அப்படியே மேலாப்பில் ஊற்றிட்டு அப்படியே எடுத்து ஒரே ஒரு சிப் பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி